முகலாய பேரரசர் அக்பரின் ஆட்சிக் காலத்தில் அவரது அவையில் 9 ரத்தினங்கள் என அழைக்கப்படும் அமைச்சர்கள் இருந்தனர். அவர்களுள் மிகவும் புத்திசாலியாகவும் அக்பருக்கு மிகமான நெருக்கமானவராகவும் இருந்தவர் பீர்பால். அக்பர் சந்திக்கும் எப்பேற்பட்ட சிக்கலான பிரச்சினைகளுக்கும் பீர்பால் தன்னுடைய அறிவாற்றலால் மிக எளிமையான தீர்வுகளை கண்டுபிடித்து விடுவார். அக்பருக்கும் பீர்பாலுக்கும் இடையே இருந்த அந்த ஆழமான நட்பையும் பீர்பாலின் அபாரமான புத்திசாலித்தனத்தையும் விளக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதைதான் இது. அக்பர் சக்கரவர்த்தியின் அரண்மனையில் ஒரு செல்வந்தருக்கு தன்னுடைய வீட்டில் விலை மதிப்பெற்ற நகைகள் திருடு போனது குறித்து பெரிய கவலை இருந்தது. தன் வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்களில் யாரோ ஒருவர்தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று அவர் சந்தேகித்தார். ஆனால் யார் என்று உறுதியாக தெரியவில்லை. இதனால் அவர் பீர்பாலிடம் வந்து உதவி கேட்டார். பீர்பால் அந்த செல்வந்தரின் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த பணியாளர்கள் அனைவரையும் ஒரு வரிசையில் நிற்க வைத்தார். திருடியது யார் என்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் என்று கூறி எல்லாரிடமும் ஒரே அளவிலான சிறிய மரக்குச்சிகளை ஒன்றொன்றாக கொடுத்தார். அந்த மரக்குச்சிகள் சாதாரணமானவை அல்ல என்றும் அவை மந்திர குச்சிகள் என்றும் அவர் ஒரு பொய்யை சொன்னார். திருடன் யார் கையில் அந்த குச்சி இருக்கிறதோ அது அன்றைய இரவு 2 அங்குலம் தானாகவே வளர்ந்துவிடும் என்று எச்சரித்துவிட்டு எல்லாரையும் மறுநாள் காலை குச்சிகளுடன் வரச் சொன்னார். மறுநாள் காலை பீர்பால் மீண்டும் அங்கு வந்தபோது எல்லா பணியாளர்களும் தங்கள் கையில் இருந்த குச்சிகளை நீட்டினார்கள். பீர்பால் ஒவ்வொரு குச்சியையும் கூர்ந்து கவனித்தார். அப்போது ஒரு பணியாள் வைத்திருந்த குச்சி மட்டும் மற்றவர்களின் குச்சிகளை விட 2 அங்குலம் குறைவாக இருந்தது. பீர்பால் உடனே அவனை சுட்டிக்காட்டி இவன்தான் திருடன் என்று பிடித்துக் கொடுத்தார். உண்மையில் அந்த குச்சிகள் மந்திர குச்சிகள் கிடையாது, அவை வளரவும் செய்யாது. ஆனால் திருடன் பயத்தில் தன் கையில் உள்ள குச்சி இரவில் வளர்ந்துவிட்டால் தான் பிடிபட்டு விடுவோம் என்று நினைத்து முன்னெச்சரிக்கையாக தானே 2 அங்குலத்தை வெட்டிவிட்டான். அவனுடைய குற்ற உணர்ச்சியும் பயமுமே அவனை துல்லியமாக அடையாளம் காட்டி கொடுத்தது. பீர்பாலின் இந்த சமயோஜித புத்தியை பாராட்டிய அக்பர் அந்த திருடனுக்கு தண்டனை வழங்க உத்தரவிட்டார். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிக்கலான வழக்குகள் வந்தாலும் பீர்பால் தனது அறிவாற்றலால் அவற்றுக்கு மிக எளிமையாக தீர்வு கண்டுவிடுவார். மனிதர்களின் மனோபாவத்தை புரிந்து கொள்வதில் பீர்பால் ஒரு மேதை என்பதை நிரூபிக்கும் ஒரு உணர்ச்சிகரமான கதைதான் இது. ஒருமுறை அக்பரின் அரசவைக்கு 2 பெண்கள் வந்தனர். அவர்கள் இருவரும் ஒரு பச்சிளம் குழந்தையை தூக்கிக் கொண்டு இந்த குழந்தை என்னுடையது என்று கூறி பெரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு பெண், மன்னா, இவள் என் குழந்தையை திருடிக்கொண்டு இப்போது தன்னுடையது என்று பொய் சொல்கிறாள் என்று அழுதாள். இன்னொரு பெண்ணோ, இல்லை மன்னா, நான் தான் இதை பெற்றெடுத்தேன், இவள் தான் வீணாக உரிமை கோருகிறான் என்று வாதிட்டாள். அக்பர் அந்த இருவரையும் மாறி மாறி பார்த்தார். பார்ப்பதற்கு இருவருமே உண்மையான தாய் போலவே தெரிந்தனர். சாட்சிகள் யாரும் இல்லாத அந்த சூழலில் யாருக்கு நியாயம் வழங்குவது என்று அக்பருக்கு புரியவில்லை. உடனே அவர் பீர்பாலிடம் இந்த வழக்கை தீர்த்து வைக்கும்படி உத்தரவிட்டார். பீர்பால் அந்த 2 பெண்களையும் சற்று நேரம் உற்று கவனித்தார். பிறகு ஒரு வீரரை அழைத்து இந்த குழந்தையை 2 பாதியாக வெட்டி ஒரு பாதியை இந்த பெண்ணிடமும் இன்னொரு பாதியை அந்த பெண்ணிடமும் கொடுத்து விடுங்கள், சமமாக பிரிப்பதுதான் ஒரே தீர்வு என்று மிகவும் கடுமையாக கூறினார். பீர்பால் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் ஒரு பெண் மட்டும், சரி மன்னா, அப்படியே செய்யுங்கள் என்று அமைதியாக சம்மதித்தாள். ஆனால் மற்றொரு பெண்ணோ கதறி அழுது கொண்டு பீர்பாலின் காலில் விழுந்தாள். வேண்டாம் மன்னா, என் குழந்தையை வெட்ட வேண்டாம், அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் போதும், அதை இவளிடமே கொடுத்து விடுங்கள், நான் விலகிச் செல்கிறேன் என்று துடித்தாள். இதை கண்ட பீர்பால் உடனே வீரரை தடுத்து நிறுத்தினார். அழுது கொண்டிருந்த பெண்ணை சுட்டிக்காட்டி இவள் தான் இந்த குழந்தையின் உண்மையான தாய் என்று தீர்ப்பளித்தார்.